கர்த்தருடைய சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்க்கு திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுப்பா, உம்மை உயர்த்துவது எனக்கு பாக்கியம் ஆண்டவரே. உம்மை துதிப்பது மிகப்பெரிய பாக்கியம். உம்முடைய நாமத்தை சொல்லுவது மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே, ஆராதனை பிரியப்படுகிற தகப்பு, நாமை பிரியப்படுத்துகிற இந்த ஆராதனை, இது எத்தனை பெரிய பாக்கியம், இது எத்தனை பெரிய பாக்கியம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. முழு இதயத்தோடு அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. முழு பலத்தோடு சொல்லுவோம். உன்னதமானவரே, எங்க உறைவிடும், என் உறைவிடும் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உங்க அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. சொல்லுவோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிட
புகலிடமே நெருக்கடி வேளையில் நீங்க புகலிடாண்டவரே சொல்லுவோம். நெருக்கடி வேளையில் புகலிடமே உன்னதமானவரே என் ஊரை வீடோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே உன்னதமானவரே எங்க ஊரை வீடும் நீரானே. உயர்த்துகிறேன் வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் சொல்லுவோம். உயர்த்துகிறேன் உம்மை வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல கவனிக்கணும், சபை கவனிக்கணும். இன்னைக்கு அவர் நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, நாடி தேடி வருகிற ஒவ்வொரு மனுஷரையும் அவர் கைவிடுவதே இல்லை. சபையே, இதை பார்க்கிற இதை கேட்கிற ஜனமே, நம்ம ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறியா? அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எழுந்தருளோ என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. சொல்லமா எல்லாரும் சேர்ந்து? எழுந்தருளோ என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க. சொல்லாம திரும்ப எல்லாரும். ஓம் எழுந்தருளோ என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. நல்ல கையை தட்டி எழுந்தருளோ எங்க ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உன்னதமானவரே என் ஊரை வீடோ நீரானே. சொல்லுங்க, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில உன்னதமானவர் நீங்க மாத்திரமே. எங்க ஊரை வீடும் நீரானே. உயர்த்துகிறேன் வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் சொல்லுவோம். உயர்த்துகிறேன் உம்மை வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. எங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே. என் ஊரை வீடோ. எத்தனை பேர் முழு பலத்தோடு சொல்லுவோம்? உன்னதமானவரே எங்க ஊரை வீடோ. என் ஊரை வீடும் நீரானே. உயர்த்துகிறேன் வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் உம்மை வாட்டுகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து ஆமே பலியாதி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னாம் உமக்கென்று வாழ்ந்திட சொல்லுவோம். பிரித்தெடுத்தீ உங்க பிள்ளையா மகனா மகளா ஓ உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. இரத்தத்தாம் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தாம் பிதாவோடு ஒப்புரவாக்கி என்னை மகிழ செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தினோ பார்க்கின்றே. கரைப்படாத மகளாக நிறுத்தினோ பார்க்கின்றே. என் மீது அன்பு கோடு பலியானி சிலுவையிலே சபையே எனக்காய் ரத்தம் சிந்தி. நல்ல முழு பலத்தோடு கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே ஆமென் எனக்காய் ரத்தம் சிந்தி. இன்னும் ஒரு விச கழுவுங்கன்னு சொல்லுங்க. குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ ஆமே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ. வாயை திறந்து சொல்லுங்க சபையை. ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவானே சொல்லுங்க என் தேவனே ஆமே என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ சொல்லுங்க மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. என் மீது அன்பு கொண்டே சபையே சொல்லுங்க. வாயை திறந்து ஆமென். எனக்கா ரத்தம் சிந்த ஒரே ஒரு தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஆமென். என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா
உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீராமே பிறக்கும் முன்னாம் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே சொல்லுவோம் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே திரும்ப பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே சொல்லுங்க அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே எங்க இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இக்கட்டில் துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 சொல்லுவோம் நன்றி எல்லா சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கப்படட்டும் நன்றி நன்றி பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து இந்த ஆராதனை எதுக்கு தெரியுமா நம்ம ஆராதிக்க நம்மை மகிமைப்படுத்துகிற இடம் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல இன்னைக்கு அத்தனை பேர் அப்பா மகிமைப்படுத்தி ஓ கொண்டாடுவே துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே துய நீக்கும் மருத்துவரே முழு பலத்தோடு சொல்லு துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீதானையா எங்க பிரியமும் நீதானையா பலனே பலனெல்லாம் நீதானையா எங்க பிரியமும் நீதானையா நன்றி 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 சபையே நன்றி சொல்லுங்க சொல்லுங்க நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஓ நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அல்லேலூயா துதியுங்கள் எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுங்க நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அல்லேலூயா துதியுங்கள் அல்லேலூயா தாகமாய் தாவித்த ஆகாரின்
பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்த தற்பாரனவரே, தாகமாய் தாவித்த ஆகாரின் பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்த தற்பாரனவர், நம் தேவை எல்லாமே சந்திக்க அவரே, தயவுள்ளவரோ வல்லமை உள்ளாரே, நம் தேவை எல்லாமே சந்திக்க அவரே, தயவுள்ளவரோ வல்லமை உள்ளாரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்மை நினைக்கிற தகப்பு. யார் மறந்தாலும் அவர் நம்மை நினைக்கிறவர். ஆமென். நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா, துதியுங்கள். அல்லேலூயா. சொன்னிடும் வேளையில் தாங்கில்லா துயரில் தஞ்சமாயவரே, தாவியே அணைத்தார். சொன்னிடும் வேளையில் தாங்கில்லா துயரில் தஞ்சமாயவரே, தாவியே அணைத்தார். நம் துணையாவாரே, நம் பாதையாவாரே, நம் மொழியாவாரே, நம்மோடிருப்பாரே. நம் துணையாவாரே, நம் பாதையாவாரே, நம் மொழியாவாரே, நம்மோடிருப்பாரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா, துதியுங்கள். சபையே சொல்லுங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. ஆமே. அல்லேலூயா, துதியுங்கள். அல்லேலூயா. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம், உண்மையிலே பாக்கியவான்கள். எத்தனை பேரு? உம்முடைய சந்நிதி தங்கியிருப்போம், உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். தூய மனதுடன், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகோ எவ்வளவு இன்பமானது. எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். சத்தத்தை உயர்த்தி, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் காலை படையார், நடந்தாலும் சோர்வடையா. ஓடினாலோ காலை படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகோ எவ்வளவு இன்பமானது. எவ்வளவு இன்பமானது. இன்னைக்கு உண்மையாவே நான் சொல்றேன், இன்னைக்கு ஆராதனை என்பது அப்படியே கவலையோடு உட்கார்ந்துட்டு, ஆமை கண்ணீரோடு எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்து உட்கார்ந்துட்டு யோசிக்கிற இடம் அல்ல. இந்த இடத்துல ஆமை பலனை பெற்றுக்கொள்ளுகிற இடம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு, எத்தனை பேர் விசுவாசத்தோடு பலன் கொள்ளுகிற இடம். இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கிற எத்தனை பேர் வந்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலவீனங்களை மாற்றுகிற கிறிஸ்து. எத்தனை பேர் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. இந்த இடத்தை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சபைக்கு வராம கூட போலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிப்பதற்கு அப்பா சமூகத்தை தேடி வராம கூட போயிருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் சபையே, இது மேலான
இடம். ஆமே, இது மேலானது. இது 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 ஒரு லெவல் இல்ல. இந்த சமூகத்துக்கு, அப்பா சமூகத்துக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு வரையறையே இல்லை. இது மேலானது. ஆமே, சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. இன்னும் ஒரு விஷயம், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமதில்லத்தில் வாசலில் காத்திருப்பே. சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் உமதில்லத்தில் வாசலில். ஆமே, சபையே, இது மேலான சமூகம். இதுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. இங்க நம்ம நீ நினைக்கிறத விட, நீ யோசிக்கிறத விட, உன் கற்பனை கெட்டாத அதிசயங்களை செய்கிற இடம். ஆமே, இது மேலானது. ஆமே, நாம இன்னொரு வரிகளை கூட பாடுவோம். ஆமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார். இந்த பலனை பெற்றுக் கொண்டா கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். சொல்லுவோம், வல்லமை மேலே வல்லமை கொண்டு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், விடுதலையை பார்ப்பேன். சொல்லுங்க, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். உண்மையாகவே விசுவாசிக்கிறவங்க வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இது கண்ணீரின் பாதை நடக்கிற சபையே, கண்ணீரை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிற இடம். அவருடைய சமூகம் கண்ணீரை துடைக்கிற இடம், உனக்கு ஆறுதல் படுத்துகிற இடம், உனக்கு சந்தோஷத்தை வர வைக்கிற இடம், உனக்கு விடுதலை கொடுக்கிற இடம் இந்த சமூகம். ஆமே, அது முதல் அழகா பாடி இருக்கிறாங்க தகப்பனார். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறையா? நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவாதிகள். ஆமே, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள். ஆமே, அல்லேலூயா. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான். சொல்லுங்க, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே. ஆமே, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. நீ எங்க போனாலும் ஓடினாலும் களைப்படையவே மாட்டேன். சொல்லுங்க, நடந்தாலும் சோர்வடையா. அவன் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமே, பலப்படுத்துகிறவர். எவைகளெல்லாம் நீ பலவீனப்படுறியோ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பலப்படுத்துவா, பலப்படுத்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அப்படி சமூகத்தை தேடி வந்திருக்கிற யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் விடுவதே, யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. ஆமே, அனுப்பவே மாட்டாருங்க, அனுப்பவே மாட்டார், அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் சொன்ன ஒரு வார்த்தையோ, அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையோ வெறுமையாய் வீணா எம்டியா இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், சூழ்நிலை மாற்றுகிற தெய்வம். ஆமாம், என்ன இருக்கட்டும், முன்னாடி பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன வேணா இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன வேணா இருக்கட்டும். மனிதன் கூட எழும்பலாம்,
திடீர்னு நம்மனா உனக்கு எதிரியா மாறிடலாம். ஆமென். என்ன வேணா இருக்கட்டும், பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவா. இதுதான் சீக்ரெட். வேண்டிடுவேனே காத்திடுவாரே. இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த சிச்சுவேஷன், இந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியல. வேதனை வந்துச்சா போன் பண்ணி அழ தெரியுது நிறைய பேருக்கு. கஷ்டம் வந்துச்சா நிறைய பேருக்கு போன் பண்ணி சொல்ல தெரியுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நெருக்கம் வருதா, அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு. எத்தனை பேர் இன்னைக்கு தெளிவடைங்க? அந்த வார்த்தை திரும்ப சொல்லாமா? ஆமென், ஆமென். அதான் யாக்கோபுல வாசிக்கிறோம். ஒருவன் துன்பப்பட்டா, ஒருவன் கஷ்டப்பட்டா, வியாதிப்பட்டா, பலவீனப்பட்டா, நெருக்கப்பட்டா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, பாடு. இதுதான் சீக்ரெட். எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி தைரியமா இன்னைக்கு சும்மா நான் சொல்றதுனால பாடாத. இன்னைக்கு உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிதான சிச்சுவேஷன் உனக்கு எதிர்மறையா இருக்கலாம், அது உனக்கு வாய்ப்பே இல்லைன்ற அவ்வளவு கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தையில எல்லாம் உடைக்கப்படட்டும். ஆமென். நீங்க சொல்ற வார்த்தையில தடைகள் இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு வழியே அடைக்கப்பட்டிருக்குது. நீ சொல்ற விசுவாசத்தின் வார்த்தை இன்னைக்கு அறிக்கை பண்ண போற அந்த விசுவாசத்தின் அறிக்கை உனக்கு எல்லா வழிகளும் மாறட்டும். ஆமென். எல்லாம் சேர்ந்து. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே நிச்சயம் காத்திடுவாரே. வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இன்னைக்கு ஒன்று சொல்றட்டா, இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு மனுஷன் கைவிட்டுட்டான்னு நீ அழுதுட்டு இருக்கிற, பெற்ற தாய் தகப்பன் கைவிட்டுட்டாங்க நீ அழுதுட்டு இருக்கிற, நீ நம்பினவங்க கைவிட்டுட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கிற. நம்ம எப்ப தெரியுமா அழணும்? நம்ம எப்ப தெரியுமா அழணும்? இயேசு நம்ம கைவிட்டாதான் நீ அழணும். இயேசு உங்களை மறந்தாதான் கைவிடும் நீ அழணும். அவரே நம்ம கடைக்கலமா இருக்கும் பட்சத்துல மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமே, மனுஷன் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அப்ப பரலோகமே உனக்கு சப்போர்ட்டா, பரலோகமே உனக்கு பேக்ரவுண்டா இருக்கும் பட்சத்துல நீ அழற, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கவலைப்படுற? கர்த்தர் உனக்கு துணையாய், கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய். நீங்க சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் எங்களை அசைப்பதே இல்லை. ஆமே, எதுவும் எங்களை அசைப்பது இல்லை ஆண்டவரே. உங்க தயவு எங்களோடு இருக்கும் வரைக்கும் எதுவும் எனக்கானது எங்க வழியில நிக்கவே நிக்காது. சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கானது எங்க பாதியில நிக்காது. எனக்கான ஆசீர்வாதம் எங்க வழியில மாறி போயிடாது. எனக்கானது எனக்கு தான் வரணும். ஒருவேளை இந்த தபால் போஸ்ட்ல வருது இன்னைக்கு லெட்டர், ஒருவேளை இதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே பேர் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க கொடுப்பாங்க. இல்ல, பரலோக ஒரு மனுஷனை உயர்த்த நினைத்தா அந்த மனுஷனை தான் உயர்த்தும். தேவன் ஒருத்தரை கொண்டு ஆமா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு எடுத்தா அந்த மனுஷனை கொண்டுதான். ஆமே, நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாரும் ஐயா, ஐயா சீக்கிரம் வாரும் ஐயா. இயேசு ராஜா,
தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளோ தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. அவரே நம்மை தேடி வந்துட்டாரு. நிறைய பேர் ஆண்டவர் தேடி வந்துட்டாச்சு, ஆனா இன்னும் மனுஷன் வரல, உதவி வரல, நன்மை வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற. இல்லை இல்லை, இன்னைக்கு மாற்றிக்கோ. பரலோகமே உனக்கு உதவி செய்ய, பரலோகமே உனக்கு ஒத்தாசை அனுப்ப ஆல்ரெடி அது ரெடி ஆயிடுச்சு. நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ சொல்லுங்க, எதை குறிச்சும் நான் பயப்பட தேவையில்லை, எதை குறிச்சும் நான் கலக்கமடைய தேவையில்லை. காரணம் கர்த்தர் என்னோடு கூட. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க என்னோடு கூட வாங்கப்பா, மரண வரையும் தான் நீங்க நடத்துவேன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க நடத்துவீங்க, நான் நம்புறேன், நடத்துவீங்க, நம்புறேன். எப்படி போறது வழி இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு, பரவாயில்ல, கர்த்தர் நமக்காக ஒரு வழியை. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் குழம்பிட்டாங்க. பின்னாடி பார்வோன், ரெண்டு பக்கம் மலை, வழியே இல்லை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாச்சு, எல்லாரும் குழப்பம், பயப்படுறான், விசுவாசத்துல விழுந்து போறான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு வழி ஆயத்தப்படுது, ஏன் சோர்ந்து போற? இதுவரை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் உன்னை எப்படி அடைக்கப்பட்ட இடத்துல, முட்டு சுவரில் வழியே இல்லாத இடத்துல நிற்க வச்சு உன்னை அழகு பார்ப்பதுக்காக கொண்டு வந்த. இல்ல, வழிகளாம ஆறும் சீக்கிரத்துல. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. எது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நீங்க அது மனப்பக்குவம் வேணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ நினைச்ச ஆசீர்வாதம் வரல, ஆனா இதுதான் கிடையாது, பரவாயில்ல, இதை கொண்டு பல ஆயிரங்களுக்கு ஒன்று ஆசீர்வதிக்க முடியும். ஆனா சோர்ந்து போகாத. கர்த்தர் அனுமதிக்கிறத ஏற்றுக்கோ, கர்த்தர் கொடுக்கிறத சந்தோஷமா ஏற்றுக்கோ. கர்த்தர் இன்னைக்கு இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறாரா, போதும் ஆண்டவரே, பரவாயில்ல, ஏற்றுக்கொள்றேன். அந்த மனப்பக்குவத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் வர்றதில்லை. அதை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணிருந்தா இல்ல. நோக்கம் உண்டு, நோக்கம் இல்லாம எந்த மனுஷனையும் ஆண்டவர் அழைக்கவே இல்லை. வெறுமையா ஏதோ சும்மா வாங்க இல்ல, நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு, கட்டாயம் கட்டாயம் மாற்றத்தை வெகு சீக்கிரத்தில் நீங்க பாப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. அப்படி உங்க வலதுகரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, நீங்க அனுமதிக்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன், நீங்க கொடுக்கறத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமீன். அவர் நம்ம அந்த ஆசீர்வாதம் கொடுத்தா அதுல பிரச்சனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை ஆண்டவர் கொடுப்பதில்லை. இன்னைக்கு சோம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை நாங்க ஆசையா நான் பெற்றுக்கொள்றேன். நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை நான் என் வாழ்க்கையில அதை புரியமா நான் ஏற்றுக்கொள்றேன். எதை கொடுத்தாலும் உங்க சித்தம் இன்றி எதோ உனக்கு வேணாம். எங்களை ஆசீர்வதிக்கும், எங்களை பலப்படுத்தும். இவ்வளவு நேரமாய் நாங்கள் ஆராதித்தோம், எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.